ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாலட் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நான் இங்கே ஒரு வெள்ளரிக்காய், ஒரு டொமேட்டோ, ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். என் ஹஸ்பண்டு தான் இன்றைக்கி கட் பண்ணுறார். யூஸ்வலாக அவர் தான் கட் பண்ணுவார். நல்ல மெலிசாக பொடி பொடியாக நறுக்க வரும் அவருக்கு. இப்போ வெள்ளரிக்காய் எல்லா காய்கறியுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி வச்சுக்கணும். எல்லாத்தையும் வெள்ளரிக்காய் இப்போ பொடியாக நறுக்கியாச்சு. அடுத்தது கேரட்டை பொடியாக நறுக்காமல் இந்த மாதிரி கிரேட்டர் இருந்ததுன்னா கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது டொமேட்டோ, நான் இங்கே ஒன்று தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுவே உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா வந்துடும். 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதையும் பொடி பொடியாக நறுக்கின்னு டொமேட்டோவையும் நறுக்கிண்டாச்சு. அடுத்தது வெங்காயம். கடைசியில் வெங்காயம் போட்டாலே கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும், அதனால் பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுண்டு அதில் உப்பு, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையுமா போட்டு நல்லா பெசரி வச்சுட்டுறணும். அதுக்கப்புறமா தாளித்து கொட்டி இதில் போடணும். கடுகு, பெருங்காயம், கொத்தமல்லி நிறையா தூவணும். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டி சாலட் ரெடி.